இவ்வளோ அறிவாளியாக இருக்கிற கமல் சார் எந்த கிரிக்கெட் மேட்ச்சுமே பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ஒரு சாதாரண மேட்ருங்க. அந்த கோடை யார் ஃபஸ்ட்டு தொட்டாங்கன்னு பின்னாடி இருந்து அசீமுக்கு அவர் கண்ணுக்கு எது தெரிஞ்சதோ அதை அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் தனலட்சுமி மறைச்சதுனால விக்ரமன் தொட்டது தெரியலை. அவர் வந்து அது கொஞ்சம் அடித்து சொல்லிட்டார். அது தப்பு தான், எனக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லியிருந்துருக்கலாம். சரியாக தெரியல, கன்ஃபார்ம்டாக தெரியலன்னு ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மைனா வந்து ரொம்ப கிளவராக அந்த ஸ்டேஜில் வச்சு மாற்றிட்டாங்க, எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல அப்படின்னு சொல்லி. இவருக்கு அது தெரியலைங்க. இவர் இன்னசென்ட்டாக ஆமாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு குறும்படம் போட்டு அதை ரொம்ப இது பண்ணி நீதி நேர்மை நிலைநாட்டுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய விஷயமாக்கிட்டாரு. இது ஒரு சாதாரண மேட்ருங்க. யாருக்கு கயிறை தட்டாங்கன்னு ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது 2 பேர் ஓடி வந்து தொடும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், யார் தொட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு தொட்டாங்கன்னு கிளியராக தெரியாது. நம்ம தான் தொட்ட மாதிரி நமக்கு தோணும். இது ஒரு மனித இயற்கை. இதுக்கு ஜனனியை கேவலப்படுத்தி, அசீமை கேவலப்படுத்தி, தனலட்சுமியை கேவலப்படுத்தி எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு கமல்ஹாசன் சார். விக்ரமனுக்காக அவர் அதுக்கு மேலே நன்றி அண்ணான்னு ஏதோ ஒரு பெரிய அவரை வந்து கொடுமைப்படுத்தின மாதிரி அவரும் சொல்கிறாரு. சாதாரணமாக இல்லை, விக்ரமன் தான் ஃபஸ்ட்டு தொட்டார். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ ஜோனை வந்து ஜனனிக்கிட்ட இருந்து பறித்து விக்ரமனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி முடிச்சிருந்தா அதோடய முடிஞ்சு போச்சு. அது ஒரு சிம்பிள் மேட்டர். அதை பண்ணாமல் அது ஒரு பெருசாக்கி இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டு போங்க, விக்ரமனுக்காக நீங்கள் குறும்படம்லாம் போடுங்க. இதே குறும்படத்தை லாஸ்ட் வீக் அசீம் வந்து அமுதவாணன் அடித்தாரா அடிக்கலையாங்கிறதுக்கு போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா அது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனுஷன் அதனால டென்ஷன் ஆகி பிபி ஏறி மயங்கி வரைக்கும் விழுந்திருக்காரு. அவரை நல்லா இருக்கியான ஒரு வார்த்தை இவருக்கு கேட்க தெரியல. அவரோட பிறந்த நாளைக்கு ஒரு ஃபிஷ் கூட பண்ணலைங்க. இவரோட பிறந்த நாளைக்கு சாப்பாடு அனுப்பிச்சாங்களாம். அது பெருமையாக சொல்லி சாப்பாடு எப்படி இருந்துச்சு, என் வீட்டில் உள்ள சமையல் அது இதுன்னு சொன்னார். அசீம் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருந்துச்சு, எல்லோரும் சாப்பிட்டீங்களா, அது ஒரு நல்ல பண்பு, தமிழர்கள் விருந்தோம்பல். இதே விக்ரமன் வீட்டிலேருந்தோ சிவன் வீட்டிலேருந்தோ வந்துச்சுன்னா இதை பற்றி ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரு. அதை பற்றி ஒரு புத்தக பரிந்துரையும் பண்ணியிருப்பாரு. இது வந்து அசீம் வீட்டிலேருந்து வந்தனால அசீமோட பிறந்த நாளைக்கு ஒரு பிலேட்டட் விஷஸ் சொல்கிற அளவுக்கு கூட இந்த ஹோஸ்ட்டுக்கு ஒரு நடுநிலைத்தன்மையோ ஒரு பொறுமையோ இல்லை. இவர் நம்பி எல்லாரும் எப்படி ஓட் போட்டாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே எனக்கு சத்தியமாக தெரியல. கமல் சார் மேலே உள்ள மரியாதையை அவரே குறைச்சிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.